அந்த இடத்துல அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு விஜய் அனுமதிச்சிருக்கலாமா? இல்ல விஜய் எப்படி அனுமதிக்க முடியும்? விஜய் அனுமதிச்சு எல்லாரும் தூக்கி போடணும். விஜய் அந்த அனுமதிப்பாரு. கேள்வி தான் கேட்கிறேன். சரி, ஏன்னா, சரி. என்னன்னா நீங்க உங்கள உங்கள பார்க்குற ஒரு ஆர்வ மிகுதியில தொண்டர்கள் ஓடி வராங்க. அவங்கள வந்து கூட்டத்துல கட்டி தழுவுறதுல உங்களுக்கு என்ன வந்துற போகுது? இல்லைங்க கட்டி தழுவுறதுன்றது இது புடிச்சு நெறைய பேர் விழுந்துட்டானுங்கன்னா என்ன விஜய் என்ன சினிமால சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம். ரியல் லைஃப்ல 10 பேர் ஏறி உட்கார்ந்தா என்னத்துக்கு ஆகுது? சரி முதல் மாநாடு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரேம்ப்ல விஜய் வரும்போது அவ்ளோ காவல்துறையினர் இருந்தாங்க. அஃபிஷியலான தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த தொண்டர்கள் எல்லாம் லட்டி வச்சு அடிச்சு ஓடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கலைச்சு விட்டாங்க. இந்த மாநாட்டுல ஏதாவது ஒரு காவல்துறையினர் அந்த மேடையில இருந்தாங்களா? உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா? அப்ப இவங்க ஒரு வேள அலோவ் பண்ணலையோ? இவங்க எதுக்கு அலோ பண்ணாம எப்படி இருக்க முடியும்? இவங்க அலோ பண்ணாம நீங்க காவல்துறை வரக்கூடாதுன்னு இவங்களால சொல்லவே முடியாதுல்ல. இவங்க அவ்வளோ பொதுமக்கள் வர்றாங்க. 2வது அந்த பவுன்சர்ஸ்க்கு வந்து விஜய பாதுகாக்கிறது தான் அவனுடைய இவன தூக்கி தள்ளி விடுறதுல அவங்களுடைய வேல. அதான் அவன வந்து அழைச்சிட்டு போயிருந்துக்கலாம். அத வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருந்துக்கலாம். எல்லா ஆனா ஒரு கேமராவும் அரசியல் தலைவர் மக்களோட மக்களா பழகுறது தான் வந்து ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு குணாதிசயம். கரெக்ட். இப்போ ஒரு அண்ணாமலைய நம்ம ம். பார்த்திருப்போம் ரீசென்ட் டைம்ஸ்ல. ம். எவ்வளோ கூட்டத்திலயும் அப்படியே அந்த கூட்டத்துக்கு நடுவிலேயே புகுந்து வெளிய வருவாரு. முதல்வரா இருக்கட்டும், ஒரு கேஷுவலா வந்து மால்ல வாக்கிங் போறாரு, எல்லாம் பண்றாரு. திரு விஜயகாந்த் அவர்கள பார்த்தோம்னா, அவரு அரசியலுக்கு வரும்பொழுது கூட இப்படி பவுன்சர்ஸ்லாம் வச்சுக்கிட்டது இல்ல. ஆனா விஜய் வந்து ஒரு நடிகராவே தான் இன்னும் வந்து அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாருங்க இவ்வளோ பவுன்சர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கூட வந்து அவருடைய தொண்டர்கள கூட விட மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இல்லைங்க. முன்வைக்கப்படுது. அது பவுன்சர்ஸ வச்சுக்கிறாருன்றதுக்கு வேற வழி இல்லாம இன்னைக்கு இருக்கு. பட் இதுவே கன்டின்யூ ஆகக்கூடாது லைஃப் லாங். ஒன்ஸ் நீங்க வந்து இப்ப ராகுல் காந்திக்கு இருக்கிற லைஃப் த்ரெட்ட விட விஜய்க்கு லைஃப் த்ரெட் கம்மி தான். ராகுல் காந்தியே வந்து சாலைகள்ல நடைபயணம் மேற்கொள்றாரு. அப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பையும் ஏற்பாடு பண்ணணும். அவங்க அப்ப ராகுல் காந்திக்கும் போலீஸ் போமாட்டாங்கன்னு வைங்களேன். காங்கிரஸ் பீப்பிள் தான் அதுக்கான இப்ப தனித்தனி அணி அணி இருக்குல்ல. இப்ப எல்லா கட்சியிலயும் வந்து ஒரு மிலிட்டரி மாரி யூனிஃபார்ம் போட்டு இதுக்குன்னே ஒரு 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 யூனிட் இருக்கும். அவங்க வந்து போலீஸை நம்பாம, போலீஸ் கூட இணைந்து இல்லன்னா இவங்க தனியா வொர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒரு மெக்கானிசம் வந்து தாவேக்கால இல்ல. அவங்க உருவாக்கணும்னு நெனைக்கிறேன் நான்.